வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் இந்த வெளிநாட்டிலேருந்து வராங்க இல்லையா, டூரிஸ்ட் சுற்றுலா வர்றவங்க, அவங்க வந்து கடையில் திருடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து எல்லாமே ஒரு பெரிய கடைங்க தான். அதில் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கடையில் போய் வாங்குற மாதிரி அப்படி புரட்டி கிரட்டி பார்த்துட்டு நைஸாக 1 or 2 ஐட்டம்ஸ் வந்து திருடிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து சிசிடிவி கேமரா இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது முக்கால்வாசி பேருக்கு. அதனால் அவங்க வந்து மாட்டிடுவாங்க. இந்த கடைக்காரங்க வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு அவங்கள போய் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நடக்கும். பட் இந்த தடவை ஒரு வித்தியாசமாக ஒன்று நடந்துருங்க. அதாவது அந்த கடை ஊழியர் அவரே திருடிருக்காரு அதே கடையிலேருந்து. பெண் ஊழியர். இது வந்து பெண் ஊழியருங்க. இவங்க வந்து பிலிப்பீன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டக்கேடா மைலீன் ஃபிலாட்டான் அப்படின்னு பேர். ஃபிட்டாலான். இவங்க வந்து பிலிப்பீன்ஸ்காரங்க, சிங்கப்பூரில் பிஆராக இருக்காங்க. இவங்க வந்து அந்த கடையில் வந்து சேல்ஸில் ஏதோ இருக்காங்க, ஸ்டாஃபாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக 3000+ இருக்கும்னு நினைக்கிறேன் சம்பளம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை, அதாவது லாஸ்ட் இயர் ஏப்ரல் டு மே 2 months வந்து இந்த நிறையா இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் அங்கே வந்து காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது இந்த மேக்கப் சாமான், அப்புறம் வந்து அழகு பொருட்கள், இந்த மாதிரி பேக்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயர் ஏப்ரல் அண்ட் மே, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லேருந்து 3rd week of மேக்குள்ளே கிட்டத்தட்ட $24,000 ஒர்த் ஆஃப் திங்ஸ் வந்து திருடிருக்காங்க. 2 months 24,000. ஒரு மாதத்தில் வந்து $12,000. அவங்க $3,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அதை விட 4 times திருடிருக்காங்க ஒரே மாதத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டியோர்னு ஒரு பிராண்ட் இருக்குது. பிராண்டட் ஐட்டம் தான் டியோர் அப்படின்னு. அவங்க வந்து நல்ல ஐ திங்க் பாரிஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்களது நல்ல ஹேண்ட்பேக் பண்ணுவாங்க, பர்ஃப்யூம்ஸ் பண்ணுவாங்க, பவுச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேனல்னு ஒன்று இருக்குது. சேனலில் வந்து இதே மாதிரி தான் ஹேண்ட்பேக்கும் பண்ணுவாங்க, இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க, பர்ஃப்யூம்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பிராண்டும் இருக்குது, டிப்ஸ்டிக்னு பேர். டிப்ஸ்டிக்கு அதுவும் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் தான். அதுவும் ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வருது அது. ஸோ இதெல்லாம் ரொம்ப விலை அதிகங்க. ஸோ அந்த 2 months $24,000 ஒர்த்து இதை வந்து அவங்க திருடிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்போ கெட்டகாலம் ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மே மாதம் சம்டைம் லாஸ்ட் இயரில் வந்து அந்த கடையில் வந்து அவங்க ஸ்டாக் செக் பண்ணும்போது நிறையா மிஸ்ஸிங்காக இருந்திருக்கு ஸ்டாக்கு. ஸோ அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு, என்னடா இது ஸ்டாக் வந்து பணம் நமக்கு வரல, ஆனால் ஸ்டாக்கை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு இந்த பெண்மணியை வந்து வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் யாரோ இருப்பாங்க அவங்கள விட்டு வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செக்யூரிட்டிக்காரங்க வந்து வாட்ச் பண்ணதில் இவங்க எப்படி திருடினாங்கங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது வெளியே வந்திருக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஸ்டாஃபு தானே, அவங்க எல்லாம் அத்துப்படி, அங்கே இருக்கிற எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அதெல்லாம் அத்துப்படி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த போயிட்டு அந்த பொருளை எடுப்பாங்களாம். இந்த ஒரு சென்ட் பாட்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை எடுப்பாங்களாம். எடுத்து தன்னுடைய கைக்கு அடியில் அக்குளில் வந்து வச்சு மறைச்சிருவாங்களாம். மறைச்சிட்டு அதை கொண்டாந்து அந்த ட்ராயரில் வைப்பாங்களாம். அந்த டேபிள் ட்ராயரில் வந்து வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ராயர்லேருந்து அதை எடுத்து தன்னுடைய பவுச்சில் வந்து மாற்றிப்பாங்களாம். இவங்களுக்கு வந்து சிசிடிவி கேமராலாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அதனால் அதில் படாமல் அதில் இமேஜ் வராமல் அவங்க வந்து ஜாக்கிரதையாக பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இந்த பிரேக் டைம் எப்பாவது வந்துச்சுனாக்க அப்போது வந்து வெளியில் போவாங்க, லஞ்சுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு போவாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்குள்ளே கரோசல்னு ஒன்று இருக்குது, அந்த செல்லிங் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவாங்க, இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் கிடைக்கும், குறைச்ச விலை 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருவாங்களாம். எல்லாமே திருட்டு பொருள் தானே, அவங்களுக்கு பர்ச்சேஸ் கிடையாது, திருடுறது தான். அதனால 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கரோசலில் வந்து கால் பண்ணுவாங்க இவங்கள. உடனே சொல்லிவிடுவாங்க, சரி நாளைக்கு வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வாங்க, இந்த டயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்த உடனே கொடுத்துருவாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மூலமெல்லாம் சொல்லி அந்த மாதிரி பண்ணி அந்த ஆட்களை வந்து வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கேஷை வாங்கிட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆனது தான் ஸ்டாக்கு இல்லாமல் போனதுனால மாட்டிக்கிட்டாங்க அவங்க.
அதுக்கப்புறம் வந்து கேஸ் எல்லாம் நடந்தது. இப்போ நேத்திக்கு வந்து ஜட்மெண்ட் வந்துருக்கு. அதாவது 17th March 2026 வந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு. 7 months ஜெயில் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. 7 months ஜெயில். ஏன்னா இவங்க பிலிப்பீன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க ஜட்ஜு கிட்ட மன்றாடி கேட்குறாங்க, ஐயோ என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு வந்து சிறை தண்டனைலாம் கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு $3700 திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த கடைக்கே. அதாவது அந்த ரெஸ்டரேஷன்னு பேர். $3700 அவங்க வந்து அந்த திருட்டு பணத்துலேருந்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் 24,000 எடுத்திருக்காங்க. அதில் வந்து இன்னும் 20,000 சொச்சம் பாக்கி இருக்குது. அதனால் ஜட்ஜு வந்து இவங்களுக்கு 7 months ஜெயில் கொடுத்துட்டாங்க. வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டு. அவங்களும் ஒத்துன்ட்டாங்க, நான் எடுத்தேன் எல்லாம் சொல்லி ஒத்துன்ட்டாங்க. யூஸ்வலாக இதுக்கெல்லாம் 7 years வரைக்கும் ஜெயில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடையில் திருடுறதுக்கு வந்து மேக்ஸிமம் 7 years வரைக்கும் ஜெயில் கொடுக்கலாம். ஆண்களாக இருந்தால் பிறம்படியும் கொடுக்கலாம். ஸோ இவங்க பெண்ணாக இருந்ததுனால பிறம்படி கிடையாது. அதே நேரம் இவங்க கொஞ்சம் ரொம்ப ரிக்ரெட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி அப்புறம் ரெஸ்டரேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 7 months ஜெயில் வந்து இவங்களுக்கு கோர்ட் வந்து கொடுத்துருக்கு. அதாவது இதுக்கெல்லாம் ரூட் காஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சபலம் தான். சபலம் அவங்களுக்கு வந்து ஒரு சபலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக திங்க் பண்ணல, இதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணல. அதாவது இவங்க நினச்சாங்க, நம்ம கடையில் தானே வேலை செய்கிறோம், சிசிடிவி கேமராலாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும், அதனால் அதில் படாமல் கைக்கு அடியில் ஒழிச்சு வச்சு பண்ணி எதாவது பண்ணிடலாம் அப்படின்னாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து இவங்களுக்கு தெரியல. அதாவது ஸ்டோர்ஸில் வந்து அந்த ஸ்டாக் அவங்க வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேபி எவ்ரி 15 days கூட பண்ணலாம். அவங்க ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பண்ணதில் ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அதன் மூலம் வந்து இவங்க மேலே சந்தேகம் வந்து இவங்களை வாட்ச் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க நினச்சிருக்காங்க, ஏதோ நம்ம யார் கண்ணிலையும் படாமல் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறோம், போய் விற்றுடலாம், விற்றுட்டு காசை வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அவங்க. ஆனால் அது நடக்காமல் போச்சு. அதனால் இப்போ வந்து வேறு வழி இல்லை, அவங்களுக்கு ப்ரிசன் இருக்குது, கண்டிப்பாக இப்போ ஜெயிலில் போய் தான் ஆகணும். அட்லீஸ்ட் 7 monthsங்கிறது வந்து இட்ஸ் குவைட் அ லாங் டைம். ஏன்னா இவங்க எடுத்த பொருள் வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிப்பினோ கரன்சி பெசோஸ்ன்னு சொல்லுவோம், அதில் வந்து கிட்டத்தட்ட 1 million பெசோஸுக்கு மேலே ஆகுது. இவங்க வந்து $24,000 எடுத்திருக்காங்க இல்லையா, அது ஒரு பெசோ வந்து கிட்டத்தட்ட 46-47, அதாவது ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்து 46-47 பெசோ. அதனால் கிட்டத்தட்ட $1 million மேலே போயிடுது இவங்க எடுத்தது. அது பெரும்பணம், அந்த நாட்டில் பெரும்பணம். இங்கே வந்து 24,000 ஒன்றும் பெருசு இல்லை, பட் அந்த நாட்டில் அது பெரிய பணம் அது. அதனால தான் அவங்களுக்கு சபலம் ஏற்பட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கான விலையை வந்து அவங்க கொடுத்து தான் ஆகணும். இப்போ இவங்களுக்கு ஜெயில் தண்டனை மாத்திரம் கிடையாது, ஏன்னா அவங்க ஃபாரினர் பிஆரில் இருக்காங்க அண்ட் கன்விக்டட் குற்றவாளி. கோர்ட்டில் வந்து தீர்ப்பாயிடுச்சு, இவர் வந்து தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பாயிட்டு அவங்க வந்து ஜெயில் சென்டென்ஸே கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன ஆகும்னா இவங்களுடைய பிஆரை கேன்சல் பண்ணிவிட்டு வண்டி ஏற்றிடுவாங்க ஊருக்கு. அப்புறம் பேன் பண்ணிவிடுவாங்க, சிங்கப்பூருக்குள்ளே திருப்பி இனி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு $24,000 அடித்தாங்க, ஆனால் ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் பூரா போச்சு இவங்களுக்கு. அதை தான் அவங்க வந்து திங்க் பண்ணி பார்க்கல. ஸோ அதுக்கான விலையை வந்து அவங்க கொடுக்குறாங்க இப்போ, அவ்வளோதான். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.